உங்களுக்கு பிப்ரவரி 1ஆம் தேதிக்குள்ள இந்த வீடியோ வந்திருக்குன்னா அந்த முருகரோட அருள் பரிபூர்ணமா இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா அன்னைக்கு தைப்பூசம் வருது. சுவாரஸ்யம் என்னன்னா அன்னைக்கு நீங்க இந்த ஒரு விஷயம் பண்றதுனால உங்களுக்கு பல கோடி மடங்கா புண்ணியங்கள் கிடைக்கும். அது உங்க கல்விக்கு உதவும், உங்க செல்வத்துக்கு உதவும், இன்னும் நிறைய இருக்கு. ஆனா தயவு செஞ்சு இந்த சின்ன தவறு மட்டும் அன்னைக்கு நீங்க பண்ணிடாதீங்க. நீங்க பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். இப்ப அதை நான் முழுசு தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு முருகர் பிடிக்கணும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்க நல்ல மனசு போல இந்த விஷயத்தை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்கும் நன்மை நடக்கட்டும். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன் இந்த தைப்பூசம் இவ்வளவு சிறப்பு வாய்ந்ததுன்னா 3.7 பில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி நம்ம பூமியில முதலாக உயிரினம் வந்தது தை மாசம் பூச நட்சத்திரம் பௌர்ணமி நாள்ல தான். இதை நான் சொல்லல, சித்தர்கள் கணிச்சு சொல்லியிருக்காங்க. இந்த நாள்ல நீங்க என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த தைப்பூசத்துல நீங்க ஒரு நாள் விரதம் இருக்கிறது முருகருக்காக 48 நாள் விரதம் இருக்கிறதுக்கு சமம். 3 விதமா நீங்க விரதம் இருக்கலாம். ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. மிளகு சாப்பிட்டு விரதம் இருக்கலாம், வெறும் தண்ணி குடிச்சு விரதம் இருக்கலாம், பால் பழங்கள் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். இப்பதான் சுவாரஸ்யமே ஆரம்பிக்குது. இந்த நாள்ல நீங்க யாருக்காச்சும் அன்னதானம் பண்ணாலோ, இல்ல கல்விக்காக நீங்க உதவி பண்ணாலோ, இல்ல விலங்குக்கு உணவு கொடுத்தாலும் சரி, எதுனாலும் நீங்க மத்தவங்களுக்கு கொடுத்து தானம் பண்ணீங்கன்னா அதுல இருந்து வர புண்ணியம் 1-2 கிடையாதுங்க, பல கோடி மடங்கான புண்ணியம் உங்களுக்கு வந்து சேரும். அதனால உங்களுக்கு படிப்பறிவு நல்லா கிடைக்கும், குடும்பத்துல செல்வமும் சந்தோஷங்களும் வந்து சேரும். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா இந்த ஒரு தவறு மட்டும் அன்னைக்கு நீங்க பண்ணிடாதீங்க. தைப்பூச நாள்ல யாருக்கிட்டையும் கோவப்பட்டு எடுத்தெறிஞ்சு பேசிடாதீங்க. நீங்க கோவத்தை அடக்கிட்டீங்கன்னா முருகரோட அருள் உங்களுக்கு சீக்கிரமா கிடைக்கும். ரொம்ப